இந்த அகில திரட்டு அம்மானை என்கிற அந்த பதத்தினுடைய பொருளை நாம் அறிவது அவசியம். அகில திரட்டு அம்மானை இத இரண்டு விதமாக நம்ம பொருள் கொள்ளலாம். வெளிப்புறமாகவும் பொருள் கொள்ளலாம், தத்துவார்த்த ரீதியாகவும் நாம் பொருள் கொள்ளலாம். அதாவது வெளிப்படையான ஒரு பொருள் என்று நாம் இதை பார்த்தால், அம்மானை என்பது ஒரு நாட்டுப்புற பாடல் வகையை சார்ந்த ஒரு இலக்கண மரபு கொண்டது. அதாவது ஒருவர் கேள்வி கேட்கின்றார், ஒருவர் அதற்கு பதில் சொல்கின்றார், இன்னும் ஒருவர்களோ அல்லது இருவர்களோ அதை என்ன பண்றாங்க, அதை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இப்படி நடக்கக்கூடிய ஒரு ட்ரையாங்கிள், ஒரு முக்கோண ரீதியாக நடக்கக்கூடிய அவர்கள் கேள்வி கேட்க ஒருவர் பதில் சொல்றாங்க இல்லையா, அந்த பாடல் அமைப்பை நம்ம சொல்வது அம்மானை என்கிற இலக்கிய மரபில சொல்லப்படுகிறது. அதுபோல இங்க என்ன நடக்கிறது, இந்த உலகத்தினுடைய லோக மாதாவான அம்மை மகாலட்சுமியானவள் சந்தேகத்தை கேள்வியாக நாராயணரிடம் எழுப்புகிறாள். நாராயணரானவர் அம்மையினுடைய சந்தேகத்தை போக்கும் பொருட்டு அந்த கதையை அப்படியே சொல்லுகிறார். மீண்டும் அம்மை இடையில சந்தேகம் கேட்கிறாங்க, ஐயாவும் அதை நிவர்த்தி செய்யறாங்க. இப்படி நடக்கக்கூடிய அந்த சம்பாசனையை அரிகோபாலன் சீடருடைய அக நினைவை தட்டி எழுப்பி அவருடைய மனதிலே அந்த காட்சியை காட்டுகிறார். அரிகோபாலன் சீடரும் அதை கேட்கிறார், பார்க்கிறார், அதை ஏட்டிலே பதிவு செய்கிறார். அப்படி வந்ததுதான் அகில திரட்டு அம்மானை என்கிற இந்த விஷயம். இதை நம்ம இன்னும் மேலும் இதை தத்துவ ரீதியாக பார்க்கணும்னா, அகில திரட்டு அம்மானை, அம்மானை என்கிற பதம் இறைவனும் இறைவியும், தலைவனும் தலைவியும், தாயும் தந்தையும், அப்படி என்று இதனுடைய பொருள் நமக்கு சொல்லப்படுகிறது. அப்ப அம்மானை என்பது இறைவனும் இறைவியுமாக இருக்கக்கூடிய ஒரு ஞான நிலை. அந்த நிலையை நோக்கி ஏற்கனவே கலியிருள் சூழ்ந்த இந்த உலகமும் இந்த உலக உயிர்களையும் ஈர்த்து கொண்டு அந்த அம்மையப்பனாகிய இறைவனிடம் கொண்டு சேர்க்கின்ற ஒரு கருவியாக, ஒரு வழியாக இருப்பதனால அதை அகில திரட்டு அம்மானை, அதாவது அகிலத்தில் உள்ள உயிர்களை திரட்டி அம்மானை என்கிற நாராயணரிடமும் அம்மை உமையாளிடமும் கொண்டு சேர்க்கின்ற பணியை செய்கின்ற ஆகமம் என்பதால் அகில திரட்டு அம்மானை என்கிற பதம் இங்கு எடுத்தாளப்படுகிறது. இது தத்துவார்த்த ரீதியான ஒரு பொருள்.